18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளை, உன் வேண்டுதல்கள் எல்லாமே இப்போ நிறைவேறிடுச்சு. நான் சொல்கிறத நல்லா கவனமாக தனிமையாக இருக்கும்போது கேளு. ஏன்னா ரொம்ப நாளாக நீ என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்த உன்னுடைய விருப்பங்களை இப்போது நிறைவேற்றுவதற்கான காலம் வந்துடுச்சு. இனி என்ன செஞ்சாலும் எங்கே பேசினாலும் வார்த்தைகளை கவனமாக கையாள கற்றுக்கோ. ஏன்னா ஒரு மனுஷன் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவதற்கும் கீழே தாழ்ந்த நிலைக்கு போகிறதுக்கும் காரணமாக இருப்பதே பெரும்பாலும் அவன் பேசிய வார்த்தைகளாக தான் இருக்குது. அதனால தான் நீ வார்த்தைகளை சரியாக பயன்படுத்தினா வாழ்க்கையில் மகிழ்ச்சியான நிலைமைக்கு, மகிழ்ச்சியான தருணங்கள் நடக்கும் சூழ்நிலைக்கு வந்துடுவேன்னு நான் உனக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்துகிறேன் என் செல்வமே. எப்போதுமே நல்லது நடக்கும்போது அந்த சந்தோஷமான தருணத்தை நல்லா அனுபவிச்சிடணும். அதை விட்டுட்டு ஐயோ நான் நல்லா சிரிச்சிட்டனே, சீக்கிரமே அழுக வந்துடுவோம், சீக்கிரமே ஏதாவது கஷ்டம் வந்துடுமோன்னு சந்தோஷமான தருணங்களில் கவலைப்பட்டு நேரத்தை வீணாக்கிடக்கூடாது. அப்புறம் நீ சந்தோஷமாக இருக்கும்போது நிம்மதியாக இல்லாட்டினா கஷ்டம் வரும்போது அதையும் சேர்ந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு சந்தோஷமே இல்லாத வாழ்க்கையை வாழ வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும் அல்லவா? சந்தோஷம் வரும்போதே அதை அனுபவிக்காம அப்புறமா ஐயோ மறுபடியும் சந்தோஷமே என் வாழ்க்கையில் இல்லையேன்னு சொல்லி வருத்தப்படுறது எப்படி சரியாக இருக்கும்? சந்தோஷமான நல்ல விஷயங்கள் மகிழ்ச்சியாக நடக்கும்போது அதை ஏற்று அனுபவிக்க கற்றுக்கோ. கஷ்டம் வரும்போது அதை சரி செஞ்சு சமாளிக்க பழகிக்கோ. அப்படி இருந்தீனா தேவையில்லாமல் கவலைப்பட்டு எதையும் இழக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகாது. உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் போக்கி உன் வாழ்க்கையில் நிரந்தர மகிழ்ச்சியை தருவதற்காக இந்த கருப்பசாமி உன்னை தேடி வந்துட்டேன். உன் பொருளாதார முன்னேற்றத்திற்கான வேலைகளை எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ எப்போவுமே உன் வாழ்க்கையில் மன உறுதியோடு போராடும் போது வெற்றி நிச்சயமாக உன்வசமாக வந்து சேரும். வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் மன உறுதியை விடாமல் வாழ முயற்சி செய். ஒவ்வொரு நாளும் எதிர்மறை எண்ணங்கள்ங்கிறது உன் மனசுக்குள்ள கடல் அலை போல வந்து மோதிக்கிட்டே இருக்கிறத நான் பார்த்துக்கிட்டே தானே இருக்கேன். கடல் அலைகள் எப்படி கரையின் ஓரத்தை வந்து தொட்டுட்டு தொட்டுட்டு போகுமோ அதே போல உன் மனசுல எதிர்மறை எண்ணங்களான பயமும் கவலையும் உனக்குள்ள வந்துட்டு வந்துட்டு போகுது. நீயும் சரி செய்யலாம், சமாளிக்கலான்னு உன்னை தேத்திக்கிட்டாலும் உன் மனசுக்குள்ள இருந்து அது உன்னை பயமுறுத்துவதை பார்த்ததால தான் உன்னை காப்பாற்றி உன் மனசுக்கு ஆறுதலையும் சந்தோஷத்தையும் தருவதற்காகவே இந்த கருப்பசாமி உன்னை தேடி வந்திருக்கேன். உன் எண்ணமும் குறிக்கோளும் உயர்வாக இருக்கும் பட்சத்தில் நீ எதுக்காக கவலைப்படுற? சில நேரங்களில் உனக்கு தெரிஞ்ச உண்மைகளை எல்லாருக்கிட்டையும் சொல்றதுங்கிறது எதிர்பாராத விதமாக உனக்கும் உன்னை சார்ந்தவர்களுக்கும் மிகப்பெரிய ஆபத்தாக கூட மாறலாம். எப்போவுமே எந்த இடத்துல என்ன உண்மையை சொல்றதா இருந்தாலும் இதை இந்த இடத்துல பேசலாமா கூடாதாங்கிறத யோசிச்சு பேச கற்றுக்கோ. உன்னுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன்னுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க கூடியதாக இருக்கலாங்கிறத புரிஞ்சுக்கோ. அதனால எதையும் பேசுறதுக்கு முன்பாக இந்த இடத்துல இதை பேசலாமா வேணாமா, இவங்க முன்னால இந்த வார்த்தையை சொல்லலாமா வேணாமாங்கிறத யோசிச்சு பேசு. இந்த கருப்பசாமியின் அருள் கொண்டு நீ நல்லதை செய்யும் போது உன் வாழ்க்கையில நிச்சயமாக உயர்வடைவாய். எப்போதும் ஆடம்பரமா அனாவசியமா செலவு செய்யாத, பொறுப்போட உன்னுடைய கடமைகளை எல்லாம் சரியாக செஞ்சுட்டு ஒழுக்கத்தோடும் நேர்மையோடும் வாழ பழகிக்கோ. யாரையும் ஏமாத்தாம, யாருக்கும் துரோகம் செய்யாம, உன் கூட பிறந்தவங்களுக்கு நீ என்ன செய்யணுமோ அதையும் சரியாக செஞ்சுக்கிட்டே உன் குடும்பத்தையும் நல்லா பார்த்துக்கோ. உன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை சொல் பேச்சு கேட்டு நடக்கும் பிள்ளைகளாகவும் வீண் பிடிவாதம் செய்யாத பிள்ளைகளாகவும் பார்த்து வளர்க்கும் போது உன் குடும்பமே நல்ல நிலைமைக்கு வந்துடும். யாராவது என்னைக்காவது உன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டாலும் அல்லது செஞ்ச தவறுக்காக வருத்தப்பட்டாலும் உடனே அவர்களை மறந்து மன்னிக்கக்கூடிய ஆளாக, பெருந்தன்மையோடு கூடிய பிள்ளையாக நீ இருக்கணும் என் தங்கமே. என்ன கஷ்டம் வந்தாலும் இதெல்லாம் ஒண்ணுமில்லை, இதுவும் நிச்சயமா கடந்து போயிடும், எல்லாமே ஒரு அனுபவம் தான் ஏத்துக்க பழகு. எவ்வளவு வறுமையே வந்தாலும் துன்பமே வந்தாலும் இதுவும் மாறி போகும், இதுவும் வாழ்க்கையின் ஒரு பார்க்க வேண்டிய விஷயம்தானு அந்த நிதர்சனத்தை யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்ள பழகு. அதே போல நல்லதோ கெட்டதோ எல்லாமே ஏதோ ஒரு நன்மைக்காக தான் நடக்குதுன்ற அந்த மனப்பக்குவத்தை உனக்குள்ள வச்சுக்கிட்டினா உன் வாழ்க்கை மிக சிறப்பாகவே இருக்கும். மனிதர்கள் எப்போதுமே ரெண்டே விதம்தான். ஒன்று தேவைனா தேன் மாதிரி பேசுவாங்க,
தேவையில்லாட்டி தேள் மாதிரி கொட்டிட்டு போவாங்க. உன் கூட பேசுகிறவங்களும் பழகிறவங்களும் எப்படி இருக்காங்கன்றதை பொறுத்து அவர்களுக்கு ஏற்றாற் போல நீயும் நடக்க கற்றுக்கோ. தேன் மாதிரி பேசுகிறவங்க கிட்ட நீயும் அன்பா பண்பா பாசமா பொறுமையா பேச கற்றுக்கோ. தேள் மாதிரி கொட்டுறவங்க கிட்ட நீ திரும்பி கூட பார்க்கவும் பழகவும் வேண்டாம்ன்ற முடிவோட இருக்க ஒதுங்க கற்றுக்கோ. எப்போவுமே நீ நல்லதையே நினச்சினா இந்த கருப்பசாமி உனக்கு நல்லது தான் செய்வேன். ஒருத்தர் யார் எப்படிப்பட்டவங்கன்றத நீ தான் பேசி பழகி கண்டுபிடிக்கணுமே தவிர அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு இன்னொருத்தரை பற்றி நீயாக தப்பாக முடிவெடுக்க வேண்டாம். இன்னொருத்தர் சொல்கிறத அப்படியே கேட்கறதுக்காக நான் உனக்கு மூளையை படைச்சிருக்கேன். உனக்குன்னு சுய சிந்தனை சுய மூளை இருக்கு. எதுவாக இருந்தாலும் நீயே சிந்தித்து செயல்படு. ஒவ்வொரு வினாடியையும் உன்னால் மகிழ்ச்சியோடு வாழ முடியும். என்ன ஆனாலும் வர்றது வரட்டும், நடக்கிறது நடக்கட்டும், வாழ்ந்து பார்க்கலான்ற மனோதிடம் உனக்குள்ளே இருந்ததுன்னா எல்லாமே நல்லதாக நடக்கும்படி இந்த கருப்பசாமி நான் பார்த்துக்குவேன் செல்லவே. இந்த உலக வாழ்க்கைங்கிறது குடும்பங்களை பொறுத்தது தான். ஏன்னா நிறைய குடும்பம் சேர்ந்து தானே இந்த உலகமாக மாறுது. ஒவ்வொரு குடும்பங்கிறதும் அதில் இருக்கக்கூடிய ஆணையும் பெண்ணையும் பொறுத்தது. மொத்தத்தில் இந்த உலகமே ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சம்மந்தப்பட்ட உலகமாக தான் இருக்குதுங்கிறத நீ புரிஞ்சுக்கணும். எந்த வீட்டில் ஒரு பெண்ணை ஒரு ஆண் அடக்கி ஜெயிக்கிறானோ, தான் சொல்கிறது தான் நீ கேட்கணும், நான் சொல்கிறது தான் இந்த வீட்டில் நடக்கணும்னு சட்டம் போட்டு வாழ நினைக்கிறானோ, அப்படி அடக்குமுறையோடு வாழக்கூடிய ஆண் ஜெயிக்கிறான், அந்த வீட்டில் ஆட்சி தான் நடக்குதுன்னா அங்கே ஒரு மிருகம் ஜெயிச்சிருந்தா அர்த்தம். இதுவே சில வீடுகளில் பெண் ரொம்ப கத்தி பேசி சண்டை போட்டு அதிகாரத்தோடும் ஆணவத்தோடும் நடந்துக்குவாங்க. அப்படி ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய பெண் ஜெயிக்கிறான்னா, ஒரு ஆணை அடக்கி வச்சு அவள் ஆள்றானா, அங்கே ஒரு அடங்காப்பிடாரு ஜெயிக்குதுன்னு தான் அர்த்தம். இதுவே எந்த வீட்டில் கணவன் மனைவி கிட்ட அடங்கி போகிறதாகவும் மனைவி கணவன் கிட்ட அடங்கி போகிறதாகவும் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறாங்களோ, அங்கே தான் குடும்பம் ஜெயிக்குதுன்னு அர்த்தம். எப்போவுமே ஒரு குடும்பம்னா நீ பெருசா நான் பெருசா, நீ ஜெயிக்கிறியா நான் ஜெயிக்கிறியா, நான் சொல்கிறது இந்த வீட்டில் நடக்குதா இல்லது நீ சொல்கிறது இந்த வீட்டில் நடக்குதான்னு பார்க்குறது முக்கியம் இல்லை. ஒரு சமயம் இவங்க சொல்கிறது, இன்னொரு சமயம் அவங்க சொல்கிறதுன்னு கணவன் மனைவி இருவருமே ஒரு குடும்பத்தில் சரிசமமாக சந்தோஷமாக இருக்கும்போது தான் அந்த வாழ்க்கைங்கிறது மிக நிம்மதி நிறைஞ்சதா சந்தோஷம் நிறைஞ்சதா அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நீ வாழ்ந்தால் மட்டும்தான், நிறை குறைகளை சரி செஞ்சால் மட்டும்தான் நல்லது நடக்குவேன் செல்லமே. இந்த நொடி வரைக்கும் உனக்கு இருக்கிற பண கஷ்டமும் துன்பமும் மனக்கவலையும் எல்லாமே தீரப்போகுது. உனக்கான வாழ்க்கையை நீ விருப்பப்பட்டது போலவே உன் கைகளை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு இந்த கருப்பசாமி நான் தயாராயிட்டேன். கீழே விழுந்தவங்க மறுபடியும் தைரியமாக எழுந்து நிற்கணும். எழுந்து வாழ்கிறவங்க அடுத்தடுத்து தொடர்ந்து ஜெயிச்சு நிற்கணும். அழுதவங்க சிரிக்கணும், சிரிக்கிறவங்க அழுகணும்னு எல்லாமே இந்த உலக வாழ்க்கையில் மிக இயல்பான யதார்த்தமான ஒன்று தான். இப்போ உன் வாழ்க்கையில் கஷ்டம் இருந்தாலும் நஷ்டம் இருந்தாலும் இன்பம் இருந்தாலும் துன்பம் இருந்தாலும் எதை பார்த்தும் சளைக்காமல் தயங்காமல் அடுத்தடுத்து முன்னேறி போய்கிட்டே இரு. நல்ல பாம்பு தொட்டவனை மட்டும்தான் தீண்டும். ஆனால் நல்லவங்க சாபம் கொடுத்தாங்கன்னா அது உன் வம்சத்தையே தீண்டி அழித்து விடுங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு எந்த சூழ்நிலையிலும் யாருக்கும் கெடுதல் நினைக்காம தீங்கு செய்யாம எல்லாருக்கும் உண்மையாக இருக்க கற்றுக்கோ. உன்னை நம்ப வச்சு ஒருத்தர் ஏமாத்திட்டாங்கன்றதுக்காக நீ வருத்தப்படாதே என் செல்லமே. உன்னை ஏமாத்துறவங்களுடைய வருங்காலம் அவர்களுடைய எதிர்காலம் முழுவதுமே அவங்க வருத்தப்படும்படி கஷ்டம் நிறைஞ்சதாகத்தான் இருக்க போகுது. இதை நினச்சிக்கிட்டு இப்போது நீ நிம்மதியாக இருக்கலாம். இந்த கருப்பசாமி உன் வேண்டுதல்களை நிறைவேற்ற உனக்கு துணையாக வந்துவிட்டேன் அல்லவா. இனி எல்லாமே நல்லதாக நடக்கும்படி எல்லா விஷயங்களையும் மாற்ற போகிறேன். நான் செய்ய போகிற மாற்றங்கள் முதல்ல உனக்கு துன்பமாக இருப்பது போல தோன்றினாலும் கடைசியில் அது இன்பமாக உனக்கு சாதகமாக நீ நினைச்சது போலவே நடக்கும். உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தின் மூலமாக தான் மிகப்பெரிய இன்பமே வரப்போகுது. என்ன நடந்தாலும் அந்த மாறுதல்களை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு வாழ தயாராகு. நீ பொறுமையாக காத்திருந்தால் உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறுவதை உன்னால் உணர முடியும். நிச்சயமா இந்த கருப்பசாமி உனக்கு நல்லதை மட்டும்தான் செய்வேன்னு என்னை முழுசா நம்பு.
தகுதிக்கு மீறி யாரிடமும் போய் பணம் வாங்கவும் வேணாம், யாருக்காக நீ கடன் வாங்கி கொடுக்கவும் வேண்டாம். ஏன்னா இந்த உலக வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பணம்தான் மிகப்பெரிய பகையை உண்டாக்குது. எப்போவுமே உன்கிட்ட இருக்கிறத வச்சு நீ சமாளித்து வாழ்க்கை நடத்தும் போது வாழ்க்கை உயர்வானதாக உச்ச நிலையை அடைவதாக உனக்கான சந்தோஷத்தை தருவதாக மாறும். நானும் உன்னுடைய எல்லா வேண்டுதல்களையும் நிறைவேற்றுவேன்.